வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திமுக ஊழல் 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 கட்சி தான் திமுக. ஊழலுக்கும் திமுகவுக்கும் வேறு வேறு கிடையாது. ஊழல் திமுக அப்படின்னு சொல்ல எழுதணும்னா ரெண்டு ஒரே பக்கத்துல நெருக்கமான சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பணியிடை மாற்றத்துக்கு ஒரு ஊழல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசு பணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எத்தனை கோடி, அது கோடிகள் சொல்றேன், ஊழல். அடுத்து வந்து அரசு பணி ஒப்பந்தம் கொடுக்கறதுல ஒரு ஊழல், அப்புறம் மணல் திருட்டு ஒரு ஊழல், டாஸ்மார்க்கு ஒரு ஊழல். இத்தனை ஊழலுக்கு இடையில இது திமுக வந்து தலை நுழைச்சிருக்கு. அதாவது பணம் நம்மளுக்கு, பிரச்சனை மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது எத்தனை கோடி ரூபா ஊழல்னு ஒரு சின்ன டெமோ ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறது உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். பணியிடை மாற்றம் விவகாரத்துல வந்து கிட்டத்தட்ட 365 கோடி, எப்படி 365 கோடி ரூபா பணியிடை மாற்றம். அதாவது நீங்க வேலை செய்யறியா, உனக்கு உங்க ஊர் எது, விருப்பமான ஊர், ஐயா எனக்கு இந்த மாதிரி பணியிடை வேணும், பணியிடை மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்க ஊர்ல சொந்த ஊர்ல போய் வேலை செய்யணும்னு இருக்கிறேன், அதனால இந்த ஊர்ல மாற்றலாய் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் மூலியமா மட்டுமே வந்தது 365 கோடி. அந்த அத்தனை கோடிகள் லஞ்சம் வாங்கிட்டு பணியிடை மாற்றம் கொடுத்திருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்துல அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அரசு பணி வாங்கி தரேன் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் சுமார் 900 கோடி, எப்படி 900 கோடி அரசு பணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினதுல அதுல ஐயா அவர்களும் கலந்திருக்காரு. KN நேரு அவர்களும் கிட்டத்தட்ட அதுல கலந்திருக்காரு. அவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 900 கோடிங்கிறாங்க. இதுல ஒரு அப்ரோச்மெண்டா தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கிறாரு, இன்னும் எச்சா சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அரசு பணி ஒப்பந்தம் பெறுவதில் 1000 கோடி, இதுலயும் வந்து ஐயா அவர்கள் பங்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். 1000 கோடி ரூபாய் அரசு பணி ஒப்பந்தம். ஆக மொத்தம் என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த வேலை வாங்கி தரேன், இவ்வளவு காசு கொடு அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க பாத்தீங்களா, அது ஒரு டிபார்ட்மெண்ட். அடுத்தது வந்து இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த வேலைக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். இப்போ வந்து நான் ஏதோ ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேலைக்கு வந்து ஒரு பரிசுமெண்ட் ஒரு அமௌண்ட் இருக்கும். எனக்கு குறிப்பா இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வரீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து ஒரு அமௌண்ட், உங்களுக்கு அமௌண்ட் லஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றதுல ஒரு 1000 கோடி ரூபாய் ஒரு அப்ரோச்மெண்ட் தான் சொல்றாங்க. நீங்க வந்து இது வந்து கரெக்டான ரேட்டு அப்படின்னு நீங்க நினைச்சு கூடாது, இது ஒரு அப்ரோச்மெண்ட் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மணல் திருட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4700 கோடி. அப்பா, மணல் திருட்டு ஒரு 4700 கோடி. 4700 கோடின்னு நினைச்சு பாருங்களேன். மணல் திருட்டு எப்படி, மணலை எப்படி திருடுறான் ஃபர்ஸ்ட், அதை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க. இந்த எல்லா இடத்துலயும் கட்டணம் கட்டுறாங்களே, மணல் வந்து வருது, எல்லாத்துக்கும் மணல் தேவைதானப்பா, அது எப்படிப்பா திருட்டுன்னு சொல்றேன்னு கேக்குறீங்க. ரைட் தானே? கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆத்து மணல் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 அடிக்கு தான் அள்ளணும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதே தப்பு தான், அவ்வளவுதான் அள்ளணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தோட அனுமதி. ஆனா இவங்க 30 அடிக்கு மேல அள்ளிட்டு இருக்காங்க. இருக்கிற மணலை பூரா சுரண்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பள்ளத்தாக்கு உருவாக்குறாங்க. அந்த அந்த மணல் இருந்தாதான் அந்த தண்ணி வந்து அடுத்த இடத்துக்கு கடந்து போகும். அடுத்து கடந்து போகாத அடியில் இருக்கிற அந்த களிமண்ணோ செம்மண்ணோ இறங்கிருச்சுன்னா அந்த தண்ணி மேலும் மேலும் கீழே தான் போகுமா தவிர அடுத்த ஸ்டேட்டுக்கு, அடுத்த மாவட்டத்துக்கு போகாது. அந்த மாவட்டத்துக்கு போகாது, அந்த மணல் அப்படியே தேங்கி நின்றும். தேங்கி நின்றுச்சுன்னா அது பைய காலம் வரும்போது அந்த இடத்துல ஒரு குட்டையா நிற்கும், அடுத்த இடத்துக்கு அது நகராது. அதுதான் மணல் முக்கியமான தேவை. மணல் வந்து ஒரு தண்ணீர் கடத்தி, தண்ணீரை கடத்தி வச்சுக்கும், தண்ணீரை கடத்தி வச்சு அதை உந்தும். அதாவது இங்க இருக்கையா, இங்க இருக்கிற தண்ணி என்ன பண்ணா கீழே இறங்க விடாம அதை அப்படியே தேக்கி வச்சு அப்படியே தள்ளும். அதுதான் மணல். மணலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அதுதான். அந்த மணலை திருடி வெளி மாநிலங்களுக்கு விற்கிறது. வெளி மாநிலங்களை வித்துட்டு இங்கிருந்து லாரி லாரியா போகும் பாத்தீங்களா, சர்வீஸ் ரோடு ஒன்று போட்டிருப்பாங்க எல்லா பைபாஸ் ரோட்டு கீழையும். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பைபாஸ் ரோட்டுக்குன்னு இல்ல, தனியா ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. சிட்டிக்கு வெளியே அவுட்டர் வந்து ஒரு பைபாஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, எல்லா சிட்டிகளையும் போட்டிருப்பாங்க. அது வந்து லாரி, பஸ், இந்த மாதிரி லாரி கனரக வாங்கல் செல்லக்கூடிய பாதைன்னு போட்டிருப்பாங்க. அந்த பாதையின் மூலமா தான் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, வருவாங்க. அது வந்து அதன் மூலியமாவே கடத்தப்பட்டது மணல் வந்து குறைஞ்சபட்சம் 1000 கோடி ரூபாய் மணல் கடத்தி இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அடுத்து வந்து இதுதான்ப்பா ஹைலைட், டாஸ்மாக் ஊழல். டாஸ்மார்க் மோசடி வந்து கிட்டத்தட்ட வந்து 40,000 கோடி இருக்கிற ஹைலைட்டட் டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க் வந்து 40,000 கோடி டாஸ்மார்க்ல வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. ஐயா பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேற்றைய தினத்துல
திருப்பரங்குன்றம் மதுரை வந்து அம்மாவை மதுரையில் வந்து மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு திருப்பரங்குன்றம் போய் முருகன் கோயிலில் போய் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா வணங்கிட்டு இந்த உலக மக்கள் எல்லாத்தையும் நன்மையா வச்சு காப்பாத்துங்க, இந்தியாவை முக்கியமா சந்தோஷமா வச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மேடை ஏறி தமிழ்நாட்டினோட வளர்ச்சியை இந்த 12 கால ஆட்சி வளர்ச்சியை சொல்லிட்டு மதுரைக்கு நாங்கள் 4400 கோடி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு ஃபைனலா என்ன முடிக்கிறாருன்னு பாத்தீங்களா, திமுகனுடைய ஊழலை பத்தி முடிக்கிறாரு. இந்த மாதிரி ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இத்தனை கோடி ரூபாய் வந்து ஊழல் செய்யறாங்க. அவங்களுக்கு அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆட்சியா இருந்துச்சுன்னா அந்த ஆட்சியில வந்து நலத்திட்டங்கள் செய்யறதுல தான் போட்டி போடுவாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில் வந்து யார் அதிக ஊழல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து நேற்றைய தினத்துல பொங்கி எழுந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, அதாவது குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஊழல் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல இருக்கிற வன்மத்தை பூராத்தி கொட்டி தீர்த்துட்டு தமிழ்நாட்டில் அம்மாவோட ஆட்சியில் இருக்க வரையில அம்மாவோட ஆட்சியில ஏதாவது அதிகமா இந்த கற்பழிப்புகள் கொலை கொள்ளை நடந்துச்சா? கம்மியா தான் நடந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதிகமா நடக்குது. போதைங்கிற பொருள் வந்து அதிகமா இல்ல அம்மா இருந்த காலத்துல. இன்னைக்கு வந்து போதைங்கிறது சாதாரண விஷயமா கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரி வந்து போதை கலாச்சாரத்தையும் சரி, மது கலாச்சாரத்தையும் சரி, பெண்கள் பாலியல் கலாச்சாரத்தையும் சரி, கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி அவதூறுகள் அதிகமா நடக்குது எங்குதுன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து திமுக மேல வச்சுட்டு நேற்றைய தினத்துல ஐயா அவர்கள் கடந்து போயிட்டாங்க, மோடி அவர்கள். சரி, ஓகே, இதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள கரெக்டா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு உண்மைதான். அவங்க பேசுனதுல வந்து ஏதாவது ஒரு முரண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு உண்மை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஊழல் செஞ்சதுனால தானே KN நேரு அவர்களுடைய பேர் வந்து வலைதளத்துக்குள் வந்துச்சு, அல்லது வந்து கோர்ட்டுக்கெல்லாம் வந்துச்சு. நீங்களே சொல்லுங்க. அடுத்து வந்து டாஸ்மாக் ஊழல் பண்ணதுனால தானே பாலாஜி அவர்கள் பெயர் வந்து ஒன்று வந்துச்சு. அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முறைகேடு, கிட்னி இதெல்லாம் திருடினானுங்களா உங்களுக்கு தெரியுங்களா? பாலியல் பலாத்காரம் நீங்களாம் யோசிக்க தேவையில்ல. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பொறுக்கி என்ன பண்ணிக்கிறான், கிருஷ்ணகிரியில ஒரு 2.5 வயசு குழந்தையை வந்து கற்பழிச்சு கொண்டிருக்கிறான். அவன்லாம் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பான்? அவன்லாம் எதுக்காக இந்த பூமியிலேயே அவன் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2.5 வயசு குழந்தை மேல அவனுக்கு ஒரு காம இச்சை வருதுன்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருப்பான்? அவனுக்கு என்ன மாதிரி மனநிலையில் இருப்பான்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அவன்லாம் இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாத ஒரு வேஸ்ட் டஸ்ட் அவன்லாம். அந்த மாதிரி வந்து அவன் திமுக காரனா இருக்கிறான். அதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம், கஷ்டமான ஒரு சம்பவம் தானே. அப்புறம் தன்னோட ஆட்சி என்ன நினைச்சிடும், திமுக ஆட்சி இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணோம், நாம அமைதியா நம்ம வந்து அதை வந்து ஒரு தப்பு தண்டனை நடக்காம, ஒரு போதைப் பொருள் எல்லாம் இல்லாம, டாஸ்மார்க்கினுடைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம, ஊழல் செய்யாம ஓரளவுக்கு ஆட்சி நடத்தணும்னா நம்மள வந்து மக்கள் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, மக்களே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். இப்ப இத்தனை இலவசங்களும் 2 கட்சிகளும் ஏன் வாரி வாரி வழங்குது, ஏன் வாரி வாரி கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்ட போடுங்களான்னு நினைக்குது? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த காசெல்லாம் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஊழல் செஞ்சா கூட நீங்க கேட்க முடியாது. ஊழல் செஞ்சு கேட்டீங்கன்னா, ஏன் நீ காசுக்கு வாங்கலையா, ஓட்டுக்கு பணம் வாங்கலையா அப்படின்னு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இத்தனை சம்பவங்களும் செஞ்சுட்டு அப்படியே அசால்ட்டா வந்து ஓட்டு கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 கட்சிகளும் தான், வேற வழியே கிடையாது. அந்த 2 கட்சிகளுக்கும் யாராச்சும் ஒரு கட்சி தான் நீங்க வாக்களிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்களே ஏற்படுத்தி விட்டாங்க. பாத்தீங்களா, ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து 10,000 தரேன்னு சொன்னதும், இவங்க வந்து மீண்டும் 2,000 தரேன்னு சொன்னதும், இன்னும் வாக்குறுதிகள் காத்திருக்கு. தமிழக மக்களுக்கு தேனும் பாலும் கலந்து காதில் ஊத்தி வாயிலையும் ஊத்தி உங்களுக்கு வயிறு நம்புறவர்களும் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அத்தனை வாக்குறுதிகளும் வந்து முழுசும் நிறைவேறுமான்னு பாத்தீங்கன்னா நிறைவேறாது. அது எப்பயும் போலதான் 2031 உங்களுக்கு வாக்குறுதிகள் காத்துக்கிட்டு தான் இருக்கு. வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க, வாக்குறுதிகள் வாங்குறதுக்கு நீங்க ரெடியா தான் இருக்கீங்க. திட்டங்கள் நிறைவேறுதா அப்படின்னு பாருங்க. அந்த திட்டம் வந்து உங்களுக்கு ஏதாவது பயனடைஞ்சிருக்கா அதை மட்டும் நீங்க பாருங்க. வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, அதை செயல்படுத்துவாங்க, அதை வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா வாக்குறுதி திட்டங்கள் உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல நிறைவேறிக்கா அப்படின்னு மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, அது பிரதமர் மோடியோட அபார்ட்மெண்ட். அந்த மோடியோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து இலவசமா தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கட்டுறாங்க. அது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் வாங்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன வீடுகள் கட்டுறாங்களா, அந்த வீடுகளுக்கெல்லாம் அமௌண்ட் வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட், இந்த பேஸ்மெண்ட் கட்டினா எவ்வளவு அமௌண்ட், அதுக்கப்புறம் 7 அடி மட்டத்துக்கு எவ்வளவு அமௌண்ட், டார்ஸ் போட்ட எவ்வளவு அமௌண்ட், பெயிண்ட் அடிச்சா எவ்வளவு அமௌண்ட்னு 4 டைம் வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் அவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க. அதாவது வந்து
வந்து ஒரு 2,05,000 ஒரு வீடு கட்டிட முடியும்னா அது எந்த மாதிரி சின்னதா ஒரு அட்டை வீடு கூட 10 ரூம் கூட அதை கட்ட முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த காசுல. ஆனா இருந்தாலும் வந்து காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னா மீதி காசுங்க ஏழை எங்க போவான்? அது வந்து நீங்க இலவசமா கொடுக்குறோன்னு சொல்லி தான் கொடுக்குறீங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கலைஞர் இல்லத்திட்டம், அம்மா இல்லத்திட்டம், பிரதமர் மோடி இல்லத்திட்டம்னு மட்டும் பெருமைக்கு போட்டு கூடாது. ஆனா அது இலவசமா மக்களுக்கு போய் சேருதான்னு நீங்க பார்க்கணும். இலவசமா முழுசும் கொடுத்ததான் இலவசம். நீங்க பாதி காசு நீங்க போடுங்க, ஏதோ கொஞ்சோண்டு நாங்க கொடுக்குறோம், அது நாங்கெல்லாம் லஞ்சமெல்லாம் எடுத்துட்டு போக தான் நாங்க கொடுப்போம், கையில் இருந்தா கொடுப்போம். அதாவது என்ன சொல்றதுன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை படத்துல நம்பியார் ஒரு டைலாக் சொல்வார், எனக்கு அதான் ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எங்க பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நாங்களா பார்த்து ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் பாரு. இத பணம் தரேன்னு சொல்ல மாட்டாரு, நாங்களா பார்த்து ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் அப்படிம்பாருல. அந்த நாங்களா பார்த்து ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது தான் இந்த திட்டங்கள் எல்லாம். நன்றி, வணக்கம்.